லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 97வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பர்வதங்கள் மெழுகு போல உருகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக, நம்முடைய குடும்பத்திற்கு முன்பதாக, நம்முடைய கனவுகளுக்கு முன்பதாக, நம்முடைய எதிர்காலத்துக்கு முன்பதாக சத்துரு அநேக பர்வதங்களை கட்டி வைத்திருக்கிறான். இந்த இடத்தில் பர்வதம் என்பது என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகளை குறிக்கிறது. இந்த இடத்தில் பர்வதம் என்பது என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய எதிர்காலத்திற்கு விரோதமாய் எவைகளெல்லாம் இருக்கிறதோ, என்னுடைய வீட்டிற்கு ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தடையாய் எவைகளெல்லாம் இருக்கிறதோ, என்னுடைய சரீரத்திற்கு சுகம் வருவதற்கு எவைகளெல்லாம் தடையாய் இருக்கிறதோ, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எவைகளெல்லாம் நடக்காமல் இருக்கிறதோ, அவைகள்தான் பர்வதத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு வைத்திருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் சரீரத்தில் இருக்கிற, உங்களுடைய பிசினஸ்ல இருக்கிற, உங்க எதிர்கால வாழ்க்கையில் இருக்கிற அநேக பர்வதங்கள் இந்த நாளில் ஒரு மெழுகுவை போல உருகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நமக்கு தெரியும், ஒரு கேண்டில், ஒரு மெழுகுவர்த்தியில தீ பட்ட மாத்திரத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமா உருகி அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடுமோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையில, குடும்பங்கள்ல சத்துரு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கட்டி வைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதிகளை கட்டி வைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய தோல்விகளையும் எவ்வளவு பெரிய நிந்தைகளையும் அவன் கட்டி வைத்திருந்தாலும், இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னத்தினாலே நான் அவைகளை உருகச் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள். நான் இந்த வார்த்தை இப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் செபிக்க செபிக்க உங்க வீடுகளின் மேல சொத்துரம், உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க சரீரத்தின் மேல இதுவரை இல்லாத அளவிலே ஒரு தேவ பிரசன்னம் அநேக மலைகளை, பர்வதங்களை உருகச் செய்யும் வண்ணமாய் இன்றைக்கு இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து செபிக்க ஆரம்பியுங்கள். அவர் பர்வதத்தை மெழுகு போல உருகச் செய்து விடுவார். மந்திரவாதங்கள் பர்வதங்களைப் போல சத்துரு கட்டி வைத்திருக்கிறானா? சில ஏமாற்றத்தையும், சில தோல்விகளையும், சில தடைகளையும் பர்வதத்தை போல சத்துரு கட்டி வைத்திருக்கிறானா? எனக்கு முன்னாடி ஒரு பெரிய பர்வதம் இருக்குது, என் பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய தடை இருக்கிறது. திருமண காரியத்துல, குழந்தை பெற வேண்டிய காரியத்துல நிறைய பர்வதங்களை போல பிசாசு தடைகளை வைத்திருக்கிறான் என்கிற ஒரு வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்தில் ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய பிரசன்னத்தினால் அத்துணை பர்வதங்களும் இன்றைக்கு ஒரு மெழுகுவர்த்தியை போல இருந்த இடம் தெரியாமல், காணாமல் உருகி போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Praise God, hallelujah. நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த ஆரம்பியுங்கள். பர்வதங்கள் உனக்கு முன்னே நிற்பதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. நம் பைபிளை வாசிக்கிறோம், அவருக்கு முன்பதாக பர்வதங்கள் கரைந்தது, சீனாய் மலையும் கரைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், சீனாய் மலையவே ஆண்டவர் கரையச் செய்வார் அப்படின்னா உன் தலை வேதனைகள் ஏமாத்துரும்,
உன் நெஞ்சு வேதனைகளை எம்மாத்திரும். உன் கற்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன நீர் கட்டிகளை எம்மாத்திரும். நிறைய பேர் போன் பண்ணி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே பாஸ்டர் எங்களுக்கு என்னுடைய கற்பத்தில் நிறைய கட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் சொல்லுகிறேன், பெரிய மலையே உருகுது அப்படின்னா, பெரிய சீனாய் மலையே அவருக்கு முன்பதாக கரைந்து போகிறது என்று சொன்னால், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்க கற்பத்தில் அது என்ன கட்டியா இருந்தாலும் சரி, அந்த கட்டிகளை ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய பிரசன்னத்தினாலே கரைய செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை குழந்தை இல்லாதவர்கள் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தோடு இருக்கிறார்களா? இன்றைக்கு நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள். சீனாய் மலையை கரைய செய்கிற, பர்வதங்களை உருகச் செய்கிற ஒரு தேவனுடைய வல்லமை அநேக கற்பங்களில் இருக்கிற சில கட்டிகளை இன்றைக்கு உருகச் செய்யும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Praise God, hallelujah. Just imagine பண்ணி பாருங்க, சீனாய் மலையே உருகுது அப்படின்னா, பர்வதங்களே உருகுது அப்படின்னா, கேன்சர் கட்டி ஏமாத்துறோம். நிறைய பேர் போன் பண்ணி ஜெபம் பண்றாங்க, பாஸ்டர் என்னுடைய ஹார்ட்ல கட்டி இருக்குது, சோத்திரம் என்னுடைய சரீரத்தில் கேன்சர் கட்டி இருக்குது. நான் சொல்லுகிறேன், பர்வதத்தை உருகச் செய்கிற கர்த்தருடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னம் இந்த செய்தியை கேட்கிற இந்த டைம்ல உங்க மேல இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பர்வதங்களை உருகச் செய்கிறவர், அவர் பர்வதங்களை கரையச் செய்கிறவர். யோபுல வாசிக்கிறோம், பர்வதங்களை திடீரென்று பெயர்க்கிறீர். பிரைஸ் காட், அழகான வார்த்தை. திடீரென்று பர்வதங்களை பெயர்த்து போடுகிறீர். உங்க வீட்டுக்கு முன்னாடி, உங்க தரிசனத்துக்கு முன்னாடி, உங்க எதிர்பார்ப்புக்கு முன்னாடி எத்தனை பர்வதங்களை அவன் கட்டி வைத்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அவைகளை பெயர்த்து போட போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க பிசினஸ் நல்ல ரீதியில நடக்க முடியாதபடி, உங்களுடைய பினான்சியல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரவிடாதபடி நிறைய பர்வதங்களை சத்துரு கட்டி வைத்திருக்கிறானா, நிறைய தடைகளை சத்துரு கட்டி வைத்திருக்கிறானா? அந்த யோபுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பர்வதங்களை திடீரென்று பெயர்த்து போடுகிறீர் என்ற வார்த்தையின் பிரகாரம், எஸ் லார்ட், ஊழியக்காரனாய் இருக்கிற நான் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். இந்த வார்த்தையை அப்படியே கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா பர்வதங்களும் திடீரென்று அவைகள் பெயர்ந்து போவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். பிரைஸ் காட், ஆமென். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னா அது பெயர்ந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. நிறைய பர்வதங்கள் பெயர்ந்து போக போகிறது. 1 பர்வதம் உருகும், 2 பர்வதம் கரைந்து போகும், 3 பர்வதங்கள் எல்லாம் பிரைஸ் காட் அவைகள் பெயர்ந்து போகப்படும். சோத்திரம், 4 அழகான வார்த்தை சொல்லி இருக்கிறது. பர்வதங்கள் எல்லாம் அவருக்கு முன்பதாக நடுங்க ஆரம்பிக்குமா. Praise God, hallelujah. அவன் எவ்வளவு பெரிய பர்வதத்தை கட்டி வைத்திருந்தாலும், பிதாவானவர் நடந்து வரும் பொழுது, இயேசுவானவர் நடந்து வரும் பொழுது அவருக்கு முன்பதாக அத்துணை பர்வதங்களும் நடுங்க ஆரம்பிக்கும். பல வருடங்களாய் சில சாபத்தின் கட்டுகள், சில சாபத்தின் வல்லமைகள் பெரிய பர்வதத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த பர்வதங்கள் எல்லாம் இதுவரை என்னை பார்த்து இகழ்ந்து இருக்கலாம், என்னை பார்த்து எதிர்த்து நின்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எனக்கு முன்னே தேவனுடைய சமூகம் வரப்போகிறது. அந்த சமூகத்தை பார்த்து அந்த பர்வதங்கள் எல்லாம் நடுங்க போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? 5 சோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், பர்வதங்கள் அவருக்கு முன்னே காணாமல் போயிற்று. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசத்தோடு செபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு முன்னே அவன் கட்டி வைத்திருந்த, உங்களுக்கு முன்னே மனுஷீக வல்லமைகள் கட்டி வைத்திருந்த, உங்களுக்கு முன்னே உலகத்தில் இருக்கிற சகல வல்லமைகளும் அதிகாரங்களும் துரைத்தனங்களும் கட்டி வைத்திருந்த அநேக பர்வதங்கள் இன்றைக்கு காணாமல் போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து செபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, அந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பர்வதங்கள் காணாமல் போவதாக. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பர்வதங்கள் உருகி போகும், பர்வதங்கள் கரைந்து போகும், பர்வதங்களை பெயர்த்து போட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 4 பர்வதங்கள் நடுங்க ஆரம்பிக்கும், 5 பர்வதங்கள் காணாமல் போகும்.
எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கைக்கு முன்பதாக, உங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக, உங்க கணவனோ மனைவியோ அல்லது உங்களுடைய கையின் பிரயாசத்துக்கு முன்பதாக எந்த பர்வதத்தை கட்டி வைத்திருந்தாலும் இந்த 5 வார்த்தைகளை, இந்த 5 வசனத்தை மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. நீங்கள் அறிக்கை செய்ய கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது. நீங்கள் செபிக்க தேவனுடைய மகிமை அக்கினி இறங்கி வந்து அவைகள் எல்லாவற்றையும் காணப்படாமல் ஆக்க போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். அந்த நிலைமை வரும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சவால் விடுவார், உங்களை முன்னிறுத்தி சவால் விடுவார். அன்றைக்கு செருபாபேலை பார்த்து சொன்னாரே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாய் சமபூமியாவா? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அன்றைக்கு செருபாபேலுக்கு முன்பதாய் எல்லா பர்வதங்களும் சமபூமியாயினது போல. ஜஸ்ட் அதை இமேஜின் பண்ணி விசுவாசத்தோட கன்ஃபஸ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உங்க பேரை அந்த செருபாபேல் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலா உங்க பேரை போடுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், சார்லஸ்க்கு முன்பதாக எல்லா பர்வதங்களும் சமபூமியாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அது பல வருடங்களாய் நின்று இருக்கலாம், பல மாதங்களாய் நின்று இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அநேக பர்வதங்கள் செருபாபேலுக்கு முன்பதாய் சமபூமியாய் மாறி போனது போல நிறைய பிரச்சனை உனக்கு முன்னே நிற்க முடியாதபடி கர்த்தர் அவைகளை சமபூமியாய் மாற்ற போகிறார். எல்லாரும் கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து செபிக்க ஆரம்பிங்க. எனக்கு தெரியும், நீங்கள் செபிக்க பரலோகத்திலிருந்து ஒரு பிரசனம் இறங்கி வரப்போகிறது. அநேக பிரச்சனைகளை, அநேக போராட்டங்களை இருக்கிற இடம் தெரியாமல் மாற்ற போகிறது. அந்த பிரசனம் உருக செய்ய போகிறது. அந்த பிரசனம் கரைக்க போகிறது. Praise God, hallelujah. நான் சொல்லுகிறேன், அது காணப்படாமல் போக போகிறது. அது சமபூமியாய் மாற போகிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டு செபிக்க அவர்கள் பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல, கையின் பிரயாசத்தின் மேல, தரிசனத்தின் மேல, வாக்குத்தத்தத்தின் மேல, அவைகள் சபைகளின் மேல, அவருடைய ஊழியத்தின் மேல இதுவரை இல்லாத அளவிலே தேவ பிரசன்னம் இறங்கி ஒரு பெரிய அற்புதங்களை செய்வதாக என்று நான் செபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். பர்வதங்கள் கரையும் அல்லது காணாமல் போகும். உங்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் அநேகருக்கு இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியத்தின் மூலம் அநேகர் குடும்பத்தை கர்த்தர் விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.